பாத்திரம் தேய்க்கிற நாரும் அதே மாதிரி ஸ்க்ரப்பரோட நிலமை பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் கை வாஷ் பண்ணுறதுக்கும் டிஷ் வாஷ் பண்ணுறதுக்கும் தனித்தனி லிக்விட்ஸ் இருக்கா. அப்போ இனிமேல் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரே ப்ராடக்ட் இந்த ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இதில் வந்து 2-in-1 நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ டிஷ் வாஷர் லிக்விடும் போட்டு நீங்கள் வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது மாதிரி நம்ம டிஷ் வாஷ் பண்ண முடிச்சோடனே ஹேண்ட் வாஷ் பண்ணும், அதனால லிக்விடும் போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அவங்களே ஸ்க்ரப்பரும் அதே மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாஞ்சும் கொடுத்துட்டாங்க. அண்ட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷருக்கும் ஹேண்ட் வாஷ்க்கு லிக்விடுக்கான செப்பரேஷனும் கொடுத்துட்டாங்க. எப்படி ஒர்க் பண்ணுறது பார்க்கலாமா? ஸோ இந்த பெரிய அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நான் வந்து டிஷ் வாஷ் லிக்விடை வந்து ஊற்றிக்கிறேன். இந்த சின்ன கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் லிக்விடை ஊற்றிக்கிறேன். டிஷ் வாஷ் லிக்விடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு வந்து நம்ம அதை கலக்கி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப டைல்யூட் பண்ணி தான் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கலக்கி நான் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணலாம். மேலே கூடிய அந்த பிளாக் கலர் அந்த மூடியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளக்கூடிய டிஷ் வாஷ் லிக்விட் வந்து மேலே வரும். ஸோ இதனால் வந்து நம்ம என்டையர் டிஷ் வாஷ் லிக்விட் வந்து ஒரு மாதிரி கண்டாமினன்ட் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் எடுத்துகிட்டு அழகாக நீட்டாக பாத்திரம் தைச்சு திருப்பி நீட்டாக அந்த இடத்துல வச்சிடலாம். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லிக்விட் ரொம்ப நாள் வரும். அது மாதிரி ஸ்பாஞ்சும் ஸ்க்ரப்பரும் வந்து பழகாது. அண்ட் அது மாதிரி பக்கத்துலேயே ஹேண்ட் வாஷ் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக இதையும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் மறக்காமல் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், லிங்க் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேக் கேர், பாய்.